உங்களை நிறைய பேர் 90s கிட்ஸ் இருப்பீங்க, கீழே இல்லை மேடையில் இருப்பாங்க, நிச்சயம் நம்புகிறேன். அவர் உட்கார்ந்தோன்னே என்னுடைய பக்கத்தில் இருக்க 2 தம்பதிகளுக்கு தாலி எடுத்து கொடுக்கும்போது கேட்டேன். முகத்தில் கூடுதல் மகிழ்ச்சி இருந்தது. டவுட் வந்துச்சு. கேட்டேன், என்ன தம்பி காதல் திருமணமா இல்லை அரேஞ்சு மேரேஜான்னு கேட்டோன்னே ஒரு பையன் சொன்னாப்புல, அண்ணா காதல் திருமணம் தான் அப்படின்னாப்புல. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா, எத்தனை வருஷம் லவ் அப்படின்னு கேட்டேன். 2.5 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கனே அப்படின்னு சொன்னாப்புல. அது மாதிரி இன்னொரு தம்பதியும் கேட்டேன், என்னம்மா காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா என்ன அப்படின்னா, இல்லைண்ணே காதல் திருமணம் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் பாதிக்கு மேற்பட்டோர் காதல் திருமணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காதல் திருமணம் கை தூக்குங்க. அதுவும் கிட்டத்தட்ட 90% 100% இங்கே காதல் திருமணம் தான். கூடுதல் மகிழ்ச்சியான எனக்கும் காதல் திருமணம் தான். ஆனால் காதல் திருமணம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான திருமணம். முதல்ல காதலன் காதலியவோ இல்லை காதலன்ட்டையோ காதலை சொல்லணும். அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதுக்கு நம்மளை தயார்படுத்திட்டு சொன்னோன்னே ஐ லவ் யூ டூ நம்ம இவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒத்துக்க வைக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களுடைய மனசுக்கு இப்போ பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், இல்லை நடந்துக்கிற மாதிரி நடிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லலை. அதன் பிறகு கஷ்டப்பட்டு சம்மதத்தை வாங்கினாலும் அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மாவா இல்லை பையனுடைய அப்பா அம்மா அவங்களுடைய சம்மதத்தை வாங்கணும். அதற்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப காலமாகும், வருஷக்கணக்காகும் அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு. அதன் பிறகு அவங்க சம்மதிச்சிட்டாலும் குடும்பத்திலேருந்து புதுசாக ஒருத்தன் வருவான். பையனோட பெரியப்பா, பொண்ணோட மாமா, பொண்ணோட முறை பையன், அப்படி அவங்களையெல்லாம் சமாளிக்கணும். அப்படியெல்லாம் இவ்வளவு பெரிய தடங்களை எல்லாம் கடந்து இன்னைக்கு இவ்வளவு இணையர்கள் இன்னைக்கு திருமணத்துக்கு வந்து நம்முடைய சேகர் பாபன் அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறாங்க. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்னைக்கு மகிழ்ச்சியோடு எப்படி இருந்திருக்கீங்களோ, இணையர்களாக எப்படி இணைஞ்சிருக்கீங்களோ, நீங்கள் மட்டும் இல்லை வந்திருக்கக்கூடிய உங்களுடைய உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் அவங்களும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கிறாங்க. இதே போல் எப்பொழுதுமே இதே மகிழ்ச்சியோடு இந்த இணையர்கள் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி கொண்டு